இஸ்லாம் வந்து லேசானது. எப்படிதான் இஸ்லாம் இஸ்லாம் லேசான லேசானது எப்படி சொல்லு. லேசானதா? இப்ப நோன்பு ரம்நாள் நோன்பு வைக்கிற வருதுல, சரி. அப்ப வந்து நம்மளுக்கு சகர் சாப்பிடாம டிராவல் பண்ணிக்கிட்டு இருக்கோம்னு வச்சுக்கோங்க, முடியலாட்டின்னு வச்சுக்கோங்க, காய்ச்சல் வருதுன்னு வச்சுக்கோங்க, அப்படிதான் கண்டிப்பா வச்சுதான் ஆகணும். ஒண்ணும் இல்ல, ஓ சரி. நம்மளுக்கு அந்த அந்த நோன்பை வச்சுட்டு முடியலால அந்த நோன்பை அந்த ரம்நாள் முடிச்சோட அந்த நோன்பை வச்சுக்கலாம். ஓ, அதாவது ரமலான் நோன்பு வைக்கணும், ஆனா டிராவலு அல்ல உடம்பு சரியில்லை காய்ச்சல் வைக்க முடியலாட்டி விட்டுக்கலாமா? அப்படி விட்டுட்டு அப்படி விட்டு அவ்வளவுதானா? அவ்வளோ ரம்லான் முடிஞ்சு காய்ச்சதான் சரியாகணும்னு வைக்கலாம். ஓ சரி சரி சரி. இஸ்லாம் லேசானதா? வேற வேறமா வேற வேற வந்து இப்ப அஜ்ஜுக்கு போகணும். இஸ்லாம் சொல்ல அஜ்ஜுக்கு போயே ஆகணும், கடன் வாங்கிதான் போகணும், அப்படிதான் ஒண்ணும் இல்ல. ஹஜ்ஜுங்கிறது கடமை தானம்மா? ஹஜ்ஜு கடமை தானே? கடமைதான், கடன் வாங்கி அவனை போகணும் ஒண்ணும் இல்ல. சரி இப்ப சரி. காசு நம்மள்ட்ட இருக்கு, முடியலன்னு வச்சுக்கோங்க, ஹெல்த் இல்லன்னு வச்சுக்கோங்க, ஓ, காசு இருக்கு ஹெல்த் இல்ல. போகணும். இப்ப பிளைட்ல டிராவல் பண்றது முடியாதுன்னு வச்சுக்கோங்க, போகணும் அவசியம் இல்லை. அந்த அந்த இது உடம்பு ஹெல்த் இருக்குமா? ஹெல்த் இருந்தா போகலாம். ஓ, அப்ப எல்லாருமே ஹஜ்ஜுக்கு கடன் வாங்கி கூட நான் உம்ராக்கு போகணும், கடன் வாங்கி கூட ஹஜ்ஜுக்கு போகணும் கிடையாதா? காசு இருந்து ஹெல்த்தியா இருக்கணும், போலாம். ஓ சரி சரி. அப்ப இஸ்லாம் வந்து காசு இருக்கோ இல்லையாப்பா, உடம்பு சரியில்லையாப்பா, நீங்க எல்லாம் போய் ஆகணும்ப்பா அப்படி சொல்லாதா? ஓ சரி சரி சரி. வேற வேறமா வேற வந்து வேற இப்ப தொழுகுறோம்ல, இங்க ஒண்ணு இருக்கு, நிக்க முடியாதுன்னு வச்சுக்கோ, உட்கார்ந்து குடின்னு சொல்லலாம். உட்கார்ந்து பொறு நீ என்ன சொல்றமா? இப்ப கால்ல புண்ணு இருக்கு, கால நிக்க முடியாது அப்படின்னா உட்கார்ந்து சொல்லலாம். கீழ உட்கார்ந்துக்கலாமா? உட்கார்ந்து தொழலாம். பக்கத்துல வா. உட்கார முடியலன்னு வச்சுக்கோ, படுத்து கூட தொழுங்கலாம். முன்னாடி தொழுகையில கூட அப்படி செஞ்சுக்கலாமா? ஓ, நம்மளுக்கு முடியலாட்டி பரவாயில்ல, காலை வீங்கினாலும் பரவாயில்ல, நிக்க முடியாட்டி நின்றுதான் தொழு அப்படிலாம் இல்லையா? படுத்து கூட எந்திரிக்க, இப்ப உட்கார்ந்து தொழுகணும். இது உட்கார கூட முடியலன்னு வச்சுக்கோ, படுத்து கூட தொழுகலாம். ஓ, கையை இப்படி தூக்கி இப்படி வச்சு பண்ணிக்கலாம். அல்ல ஏத்துக்குவானா? அல்ல அவ்வளவு கருணையாளனாம்பா. அதான் இஸ்லாம லேசான மார்க்கம்னு சொல்றேன். ஓ, இப்ப நீ சொன்னபடி ரமலான்ல நோன்பு வைக்க முடியல, பின்னாடி எடுத்து வைக்கிறேன்ப்பா, வைக்கிறேன் சரி. நின்று தொழ முடியல, கீழே உட்காந்து தொழுகிறேன் சரி. ஆனா நன்மை எனக்கு பாதி தான் கிடைக்குமா? அப்படிதான் வச்சுட்டு நம்ம அந்த தொழுகிறதுக்கு நோன்பு வைக்கிறதுக்கு அதுக்கு நன்மை ஃபுல்லா வந்துடும். மாஷா அல்லாஹ் மாஷா அல்லாஹ். நான் ரமலான் நோன்பை விட்டு அடுத்து வைக்கிறதுனால அல்லாஹ் வந்து நன்மை குறைச்சிட மாட்டானா? நன்மை இருக்கும். ஓ, அல்லாஹ் அவ்வளவு கருணையாளனா? சரி, நான் என்ன நினைச்சேன்னா இஸ்லாம்ல ரொம்ப கஷ்டம் போல அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். சொல்லாதுல அப்படியம்மா? அப்படிதான் இல்ல, வெளியிலதான் நிறைய பேர் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க இதுதான் ரொம்ப கஷ்டம் இஸ்லாம், அப்படிதான்